ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே வீடியோ எப்படி எடிட் பண்ணும் குயிக் ஓய் ஷார்ட்னு சீட்டை நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஸோ குயிக்காக பார்த்துடலாம். ஸோ வாய்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுனாக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக தொண்டை வலி இப்போ ரொம்பவே பேச முடியல என்னால். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணினாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்ட்டில் வந்து இப்போ நான் ஹாப்பி பர்த்டே தான் கொடுத்துருக்கேன். ஸோ உடைய டெஸ்ட்டோட கலர் வேணால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுற பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாவே ஒரு லுக்காக தெரியும். ஓகே. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அது எப்படி நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த ரெட் கலர் டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சைடில் கலர் இருக்கா அதுங்க கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கலர் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துங்க. ஓகே. ஸோ இதே சேம் இடத்துல அடுத்தது கலர் டெஸ்ட் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்க மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணியோ அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அது மட்டும் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பண்ணாக்க கரெக்டாக ஒரு 6 லெட்டர் வந்து பண்ணாக்க இருக்கேன். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க 6 லெட்டர் இருந்துச்சுனாக்க ஓகே. ஸோ அப்படி இல்லை அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குனாக்கா அது எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ கம்மியாக இருந்துச்சுனாக்கா இதில் லாஸ்ட்லேயே இருக்கிறது வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஸோ இதில் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குனாக்கா ஜஸ்ட் நான் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா அந்த டெஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க டெஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய கலர் வேணாலும் ஜஸ்ட்டு கீழே கலர்ஃபில்லில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்க மூவ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி ஷோகும். இதில் எப்படி நம்ம பிக் ஆட் பண்ணுறது நம்ம பார்த்தலாமா? ரொம்பவே ஈஸி தான். கீழே பிக்கு ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே குரூப் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இமீடியட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு பண்ணாக்க செலக்ட் பண்ணிங்க. இப்போ அந்த பிக்குக்கு நேராக லாங் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அந்த பிக்குக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாமா? ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஜஸ்ட் அண்ட் வேர்பர்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மெரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் கிராம் யூஸ் பண்ணி பிக்கு வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் எந்த மாதிரி செய்யணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் சென்டராக வர மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படி நான் வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ மூவ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஆகிடுச்சு. ஸோ இதே சேமத்தில் வந்து பார்த்தினாக்க இன்னும் ஒரு 6 குரூப் இருக்குது. 1 பண்ணால் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோகம். ஸோ இதில் எப்படி நம்ம பிக் ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்குக்கான எஃபெக்டிவ் நம்ம எப்படி ஆட் பண்ண நம்ம பார்க்கலாமா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் பாருங்கள் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பிலே இருக்கா அதுங்க கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் வந்து பண்ணாக்க காப்பி பண்ணிவிட்டு இந்த லேயர் கிளிக் பண்ணிவிட்டு மேல் டில்ட் ஆப்ஷனுக்காக கிளிக் பண்ணி விட்டுருக்குங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் தான் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மீண்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இப்போ அந்த பிக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்து விட்டுக்குங்க. சாரி மேலே இருக்கட்டும். ஜஸ்ட் இந்த பிக் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மார்க்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு காப்பிலேருக்கு நேராக ஒரு ஏர் மார்க்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இந்த பேக்கெட் ஆஃப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனும் ஆஃபில் தான் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஆஃப் இல்லைனா ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ண மட்டும் போதும் கரெக்டாக அந்த ஃபிட்டில் உங்களுக்கு இதில் ஆடிடும். ஓகே. உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரியாக இல்லைனாக்கா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு ஜஸ்ட்டு உங்கள் விரலால் நீங்கள் அசைன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஓகே. சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போய்ட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நெக்ஸ்ட் மார்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ண டேட்டா நீங்கள் பேஸ்டில் கொடுத்தா மட்டும் போதும் அந்த ஃபிட் வந்து பண்ணாக்க இதில் ஆடிடும். ஓகே. இதே சேமத்தில் சாங் எண்டு வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே. ஸோ ஆட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன பிஃப்ட் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு 2 லேயர் நான் ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன். சைடில் கண்ணுமே இருப்பாருங்க அது கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கேன்வாஷன் வந்து பண்ணாக்க ஆஃபில் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான பர்த்டே வீடியோ நாம் இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் வேணுனாக்கா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.